சத்துருபடி ஏராளமான கூட்டத்தை காட்டுவான், ஏராளமான பிரச்சனையை கொண்டு வருவான், காட்டுவான். நீங்க கலங்கி போயிடணும், நீங்க தயங்கு ஒன்னும் செய்யக்கூடாது, உங்களை முடக்க பார்ப்பான். ஒண்ணுமே செய்ய முடியல, என்னால ஒண்ணுமே ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ண அப்படி போட்டு குழப்புவான். அப்ப தெரிஞ்சுக்கலாம், இல்ல இது ஒரு யுத்தம், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஒரு ஆவிக்குரிய யுத்தமா இருக்கு. நான் எழும்ப முடியாதபடி, கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாதபடிக்கு, என் குடும்பம் பிள்ளைங்க எழும்ப முடியாதுக்கு பல விதங்களை வருகிறது. ஓஹோ அப்படின்னு பார்த்துக்க, நீங்க அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம ஸ்தோத்திரங்களை துதிகளை சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியுதுல? நீங்களா ஒன்றும் செய்ய முடியல. அப்ப என்ன பண்ணுங்க? ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, நாங்கள் இதுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். தீர்க்கதரிசி இடத்துல போனாங்க, கேட்டாங்க, இப்படி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம தேசத்துக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்பி வர்றாங்க, நம்ம இவங்களுக்கு என்ன செய்ய அப்படின்றப்ப அவன் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அந்த ஏராளமான ஜனங்களுக்கு நீங்க பயப்படாத, கலங்காதிருங்க, கர்த்தரே உங்களுக்காக யுத்தங்களை செய்வார்.